எப்படி குளு 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 குளுன்னு காத்தடிக்குது பாருங்க. அப்படியே ரொம்ப கிளைமேட்டாவே அடிச்சிச்சு. இப்ப நேத்து மழை பெஞ்சிச்சு. எதுக்காக மழை பெய்யுதுன்னா தண்ணி வேணும். அதுக்கு தான் டெய்லி மழை பெய்யணும். இப்ப டெய்லி மழை பெஞ்சா தான் உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். அதை பத்தி மறந்துடாதீங்க. வெல்கம் டு டாம் அண்ட் ஜெர்ரி கிச்சன். டுடே ஐ எம் கோயிங் டு குக் கிரீன் டிக்கா சிக்கன். அதாவது கிரீன் சிக்கன் டிக்கா என்னன்னா, அது வந்து பார்த்தா ரொம்ப சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதை பார்த்துருக்கேன், சாப்பிட்ருக்கேன், இப்போ டேஸ்ட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ பட்டு என்ன விஷயம்னா, நீங்கள் இது வரைக்கும் கடையில் சாப்பிட்ருப்பீங்க. இப்போ மும்பையிலே சிக்கன் டிக்கா சாப்பிட்ருப்பீங்க, ஐ நோ. ஆனால் என்னோட ரெசிபி, என்னோட ஹோம்மேட் சிக்கன் டிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வந்துக்கிட்ட பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எங்கள் அம்மாவை இன்கிரீடியன்ஸ் என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்ப்போம். சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே லஞ்ச் பாக்ஸில் காமிச்சிருக்கேன் நான் அந்த க்ரீன் சிக்கன். ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க ரொம்ப ஆசையாக, நீங்கள் வந்து வெறும் லஞ்ச் பாக்ஸ் மட்டும் போடுறீங்க, எப்படி செய்கிறதுன்னு போட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க ஆசைக்கு இணங்க நாங்களும் ரெசிபி வீடியோ போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் அதை ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து க்ரீன் சிக்கன் சொல்லலாம், டிக்கா சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 kgக்கு மேலே இந்த லாலிபாப் சிக்கன் எடுத்திருக்கேன். நான் எப்பயுமே சிக்கன் இந்த மாதிரி தான் எடுப்பேன். இதுதான் நல்லாயிருக்கும் எந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கும். எனக்கு இதுதான் பிடிக்கும் இந்த ஷேப்பில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், இந்த அளவுக்கு கரெக்டாக. அப்புறம் பார்த்திங்கன்னா 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காரம் இதுதான், வேறு நான் வந்து காரம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கணும்னா காரம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜிஞ்சர், கொஞ்சம் கார்லிக் எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு சிக்கனுக்கு. எப்பயுமே ஜிஞ்சர் கம்மியாக, கார்லிக் கொஞ்சம் கூட இருக்கணும். இது வந்து இதை டாமினேட் பண்ணிடக்கூடாது, அதனால் இது கம்மியாக, இது கொஞ்சம் கூட. அப்புறம் கொஞ்சம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். வேறு தண்ணி ஊற்றக்கூடாது. இதை வந்து நம்ம நல்லா அப்படியே பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஊற்றி மேரினேட் பண்ணி வச்சுருவோம். இது எவ்வளோ ஊற விடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டு நம்மளுக்கு இது. அதனால் தண்ணி ஊற்றாமல் அரைக்க போகிறோம். இப்போதைக்கு இந்த பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு எல்லாமே மிக்சியாக போட்டு அரைக்க போகிறோம். ஓகே, இப்போ மிக்சி அரைக்க போகிறோம். மிக்சி அரைக்கிறதுக்கு கொத்தமல்லி புதினாவுக்கு தேவை. அடுத்ததாக வந்து முதல் ஸ்டெப் என்னென்னா இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போது. 2வது ஸ்டெப்பு பச்சை மிளகாய், 3வது ஸ்டெப்பு கொத்தமல்லி, 4வது ஸ்டெப்பு மின்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதினா, ஃப்ரெஷ்ஷான புதினா நல்லா வச்சுக்கோங்க. இப்படி டைட்டாக பிடிச்சி வைக்கணும், நல்லா அமுக்கினா தான் அந்த வெளியே வராமல் இருக்கும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 ஸ்பூன் கெட்டி தயிர், அதை நல்லா இப்போ வச்சுக்கோங்க. இன்னும் 1 ஸ்பூன் கெட்டி தயிர். இப்போ கடைசி கிரைண்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கலராக பச்சை நிறமாக சட்னியாக இருக்குது பாருங்கள். இப்போதைக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணுவேன், செக்கு கடலெண்ணெய். நீங்கள் எந்த எண்ணெய் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. சேம் டைம் இதில் நம்ம தேவையான அளவு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறோம். சிக்கனுக்கு தேவையான சால்ட்டே நம்ம போட்டுக்கிறோம். நீங்கள் லாஸ்ட்டில் டேஸ்ட் பண்ணி பார்த்து தேவைன்னா போட்டுக்கலாம். மறுபடியும் இதை ஒரு கிரைண்ட் பண்ணிட போகிறோம். எப்படி கிரீன் கலர் பேஸ்டா வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன்ல க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன், தண்ணி இல்லாமல் சுத்தம் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த கிரீன் கலர் பேஸ்ட்டை சிக்கனை ஆட் பண்ணிக்கிறோம்.
நல்லா பிசையறோம். பார்த்தீங்களா எப்படி வாசனை அடிக்குது பாருங்கள். அந்த இஞ்சி பூண்டு, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தயிர், அப்புறம் வந்து தேவையான அளவு எண்ணெய், உப்பு, எப்படி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 4 ஹவர்ஸ் 4 மணி நேரம் ஊற வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக பூச்செடி இது நம்ம மீஷோலாம் வாங்கியிருக்குது. பயங்கரமாக இருக்குது, பியூட்டிஃபுல், சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இதை மேரினேட்டை ஊற வைக்கணும். எதுக்காக ஊற வைக்கணும்? நல்லா டேஸ்ட், சிக்கன் ரொம்ப டெண்டராக இருக்கும். சும்மா ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வெண்ணெயை ஆட் பண்ண போகிறேன். வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு, உருகிடுச்சு. இப்போ இதில் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். பாதி சிக்கன் வந்து நம்ம இப்படி தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஹீட் வச்சுக்கோங்க. பட்டரில் இல்லை உங்களுக்கு பட்டர் வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எண்ணெய். இதில் தான் நம்ம சிக்கனை வந்து மீடியம் ஃப்ளேமில் நம்ம பாதிக்கு மேலே குக் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 75% நம்ம இதில் தான் ரோஸ்ட் பண்ணிக்கிற போகிறோம். இப்படி இந்த இதுலேயே தான் தண்ணியெல்லாம் நம்ம சேர்க்க போகிறது இல்லை. இந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியிலேயே தான் அது வேகும். நம்ம சிக்கன் நல்லா வெந்த பிறகு தான் லாஸ்ட்டாக நம்ம தந்தூரி நம்மளுக்கு எஃபெக்ட் வரணும், வாசனை வரணுன்றதுக்காக நம்ம அடுப்பில் ரோஸ்ட் பண்ணுவோம் கடைசியாக. இப்போ தான் தந்தூரி சிக்கனை ஆட் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். இந்த சிக்கன் நல்லா அதில் இருக்க தண்ணியெல்லாம் விட்டு வேகும். நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஏற்கனவே நம்ம மின்ட்டு, கொரியாண்டர்லாம் போட்டிருக்கறதுனால அதில் இருக்க தண்ணி இறங்கும். ஸோ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. நம்ம அரைக்கும் போதும் தண்ணி ஆட் பண்ணலை, இப்பையும் நம்ம தண்ணி ஆட் பண்ணலை. இது கிரேவி கிடையாது, இது ட்ரையான சிங்கிளாக இருக்கும். இப்போ நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். டேனி லிட்டை எடுத்து போடு. இப்போ இதில் லிட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் இது ஒரு சைடு முதல்ல வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம டேனி திருப்பி போடுவோம். இப்போ வந்து நம்ம இன்னொன்று ஒரு சைடு திருப்பி விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஒரு சைடு ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்படி தான் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் தான் வந்து இதை குக் பண்ணி தந்தூரிக்கு நம்ம ரெடி பண்ணணும். நீங்கள் நல்லா அகலமான பேன் இருந்தால் வச்சுக்கோங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இந்த ரொட்டேட் பண்ணுறதுக்கு. அவனில் யூஸ் பண்ணுறவங்க அவனில் கிரில்டு சிக்கன் பண்ணியிருக்கிற அனுபவம் இருக்கவங்க ரொம்ப ஈஸியாக அவன்லேயே நீங்கள் வச்சு பண்ணணும். டேரெக்டாக கருகிராமல் இருக்க பட்டர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக தண்டூரின்றதே கருகி இருக்கிற மாதிரி தானே ஃபயரில் நம்ம வச்சுக்கணும். இப்போ ஒரு சைடு ரோஸ்ட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, தெரியுது அவங்களுக்கு இந்த ப்ரௌன் ஷேப். அடுத்த சைடு நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகும். ஸோ மறுபடியும் நம்ம குக் பண்ண போகிறோம், கவர் பண்ணி குக் பண்ணுறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சிக்கனில் இருக்க தண்ணி தான் உள்ளே இறங்கி குக் பண்ணுது. நம்ம தண்ணியே ஊற்றலை, நம்ம மசாலில் இருக்க தண்ணி உள்ளே இறங்கி அந்த லீவ்ஸில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்து தான் குக் பண்ணுது. நம்ம இந்த தண்ணி ஊற்றலை. பட்டர்லேயும் அந்த தண்ணியிலையும் தான் சிக்கன் வேகுது. சிக்கனும் நல்லா வேகணும், ரொம்ப வேகாமல் இருந்துடக்கூடாது. ஸோ நம்ம கவர் பண்ணி வேகணும். இந்த சைடு நம்ம திருப்பிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் ஏற்றிக்கலாம். இந்த மசாலா எல்லாம் அதில் அப்படியே நம்ம கோட் பண்ணிக்கணும். அப்படி வேகாத பக்கங்கள்லாம் வேக வச்சுக்கணும். ரைட்டாக இந்த பக்கம் வேகலை, ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றலை சிக்கனில். ஸோ வந்து நம்ம தான் அதை திருப்பி விட்டு வேக வச்சுக்கணும்.
இந்த சிக்கன்லாம் இன்னும் ஒரு சைடு குக் ஆகாமல் இருக்குது. வாசனை அடிக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி எப்படி கலக்கலராக வெந்திருக்கு பாருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த தந்தூரி சிக்கனை மாற்ற போகிறோம். இப்போ இதில் ரொட்டி மேக்கரை எடுத்திருக்கேன். இப்போ இதில் தந்தூரி சிக்கனை யூஸ் பண்ண போகிறோம். இதை நீங்கள் என்ன வேணால் ரொட்டி யூஸ் பண்ணலாம், சப்பாத்தி யூஸ் பண்ணலாம், என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி இந்த ரொட்டி மேக்கரில் தந்தூரி சிக்கனை ரெடி செய்ய பார்க்க போகிறோம். நம்ம வந்து இந்த இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிக்கன் எடுத்து இதில் வச்சு திருப்புறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ இதில் வந்து மேக்ஸிமம் சிக்கன் வெந்துருச்சு. இந்த மசாலாலாம் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது. நம்ம இதில் வைக்கும்போது அந்த மசாலாவும் குக் ஆகிடும். நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் தான் நம்ம வச்சுக்கிறோம். வச்சுட்டு நம்ம வந்து செய்ய போகிறோம். நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். ஏன்னா வந்து அது வந்து கருக்கிடக்கூடாது, ரொம்ப கருக்கிடக்கூடாது. சேம் டைம் இந்த மசாலாவும் நம்மளுக்கு வேகணும். வாசனை அடிக்கிறது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த நல்ல கொஞ்சம் மசாலா வேகாமல் இருக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா அந்த சைடு கொஞ்சம் நம்ம நல்லா வச்சு இது பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு காமிக்கிறதுனால ஒரு பீஸ் வச்சு நான் வேக வைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா? நல்லா நம்ம ஊற்றிருக்க அந்த பட்டர் எல்லாம் அப்படியே மெல்ட் ஆகி வருது பாருங்கள். அப்படியே அந்த சிக்கனில் இருக்க ஃபேட்டு எல்லாமே அந்த அடுப்பு இது பட்டவுடனே அப்படியே உருகி வருது பாருங்கள். நம்ம கருகிடக்கூடாது. நம்ம கருகிட்டாலும் நமக்கு இது நல்லா இருக்காது. ஸோ நம்ம கொஞ்சம் வேகமாக செய்கிற இது இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம செஞ்சோம்னா நல்லா சூப்பராக எடுத்துடலாம். இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு சிக்கனாக செஞ்சு எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வெந்துருச்சு பாருங்கள். கிரில்டு கட்டை ரொம்ப மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ தந்தூரி சிக்கன் மாதிரி இருக்குது. ரொம்ப கருக்கிடாமல் நம்ம கவனமாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பட்டர்லாம் மெல்ட் ஆகுது பாருங்கள். நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி இதில் செய்யும்போது நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த கிரில்லை அப்படி தூக்கிட்டோம்னா அந்த ஹீட்டெல்லாம் அமர்ந்துடும். மறுபடியும் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அடுப்பு கொஞ்சம் சுத்தம் பண்ண வேண்டியது இருக்கும், பாலாக போயிடும். ஈஸியாக நம்ம செய்யலாம் வீட்லேயே. நம்ம வெளியில் வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுத்து அவங்க சரியாக சுத்தம் இல்லாமல் அதை செஞ்சு அவங்க அதை சாப்பிட்டு அது ஒரு பிரச்சனையாகி, இது நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா வீட்லேயே செஞ்சிடலாம். இல்லை டானி, கரெக்டாக நான் என்ன சொல்கிறது? இப்போ இதை திருப்ப போகிறோம். பாருங்க, நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ளேம் பற்றிக்கிடுச்சு. நம்ம பட்டர் எல்லாம் போட்டிருக்கனால நம்ம அப்படி கையில் எடுத்து தூக்கிட்டோம்னா அமர்ந்து போயிடும். நம்மளுக்கு பயப்பட தேவையில்லை, கையில் பிடிச்சிரும்னு. என் பையன் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் செய்கிறனால கொஞ்சம் பயப்படுறான் அந்த தீ பிடிக்கிறதுனால. பட் வந்து நம்ம ஸ்லோவாக செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்லோவாக தான் செய்யணும், அப்போ தான் அந்த எல்லா பகுதியும் வேகும். இப்போ நான் அடுப்பையே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஹீட்லேயே நம்ம அந்த வேகாத பகுதிகள் கம்பியில் இருக்க ஹீட்டில் கொஞ்சம் வேகட்டும்னு நான் நினைக்கிறேன். வந்துருச்சு. இதுக்கு மேலே இருந்தால் அந்த ரொம்ப கருஞ்சி மாதிரி வரும். இப்போதைக்கு இதை எடுக்க போகிறோம். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த தந்தூரி சிக்கனை அவ்வளோதான். சுவையான கிரீன் டிக்கா சிக்கன் ரெடி. நீங்கள் உங்கள் வீட்டிலே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். லைக்கும் ஷேரும் கமெண்ட்டும் பெல் பட்டனும் சப்ஸ்கிரைபும் கிளிக் செய்யுங்க. இதை வச்சு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா நான் அவங்களோட காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ரொம்ப பயங்கர சூடாக இருக்குது. இதை நான் அப்புறமா கழிச்சு சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை சாப்பிட்டு பார்க்குறேன்.
சூப்பராக இருக்குது. பயங்கரமாக பல்டர் பூரா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த எந்த கடையும் கிடைக்கவே கிடைக்காது. நானே ஃபஸ்ட் டைமில் க்ரீன் சிக்கனை சாப்பிட்ருக்கேன். இப்போ அதுலேயும் அந்த போன வீக்கில் டிஃபன் பாக்ஸ் போட்டுருக்குள்ள அதே மாதிரி தான். நீங்கள் வீட்டிலே சமைச்சு பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட், பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க. பாய்.